தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு. தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு. நீங்கள் திருக்குறள் படிப்பதற்கு தாத்தா சொல்லும் கதை பாட்டு. குறள் தாத்தா சொல்லும் கதை பாட்டு. தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு. நீங்கள் திருக்குறள் படிப்பதற்கு தாத்தா சொல்லும் கதை பாட்டு. குறள் படித்தவரை காண்பதற்கு மீண்டும் வள்ளுவர் வந்தாராம். குறள் படித்தவரை காண்பதற்கு மீண்டும் வள்ளுவர் வந்தாராம். பலரும் அதை படிக்கவில்லை, அதனால் கவலை கொண்டாராம். வீணே பொழுதை கழிப்பவரெல்லாம் மனிதர்கள் அல்ல என்றாராம். குறளை படித்து அறிவை வளர்த்து வாழ்பவர் மனிதர் என்றாராம். படித்து வாழ்பவர் மனிதர் என்றாராம். தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு. நீங்கள் திருக்குறள் படிப்பதற்கு தாத்தா சொல்லும் கதை பாட்டு. தீமையெல்லாம் ஒளிந்திடவே தான் குறளை எழுதினேன் என்றாராம். தீமையெல்லாம் ஒளிந்திடவே தான் குறளை எழுதினேன் என்றாராம். அனைவருமே படித்து வந்தால் இந்த உலகம் செழிக்கும் என்றாராம். வாழ்க்கைக்கு தேவை எல்லாம் அதிலே அடங்கி இருப்பதை சொன்னாராம். திருக்குறளை தினமும் படித்து நீங்கள் உயர வேண்டும் என்றாராம். வாழ்வில் உயர வேண்டும் என்றாராம். தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு. நீங்கள் திருக்குறள் படிப்பதற்கு தாத்தா சொல்லும் கதை பாட்டு. குறள் தாத்தா சொல்லும் கதை பாட்டு.